நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் விலையால் ஏழை மக்களின் எட்டாக்கனியாக இருக்கிறது தங்கம். இதனால் திருமணம் போன்ற சுபமுகூர்த்த விழாக்களை எண்ணி துக்கத்தில் இருக்கும் மக்கள் தங்களின் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கின்றனர். இதனை தற்போது பார்க்கலாம். இவ்வளோ ரேட்டு அதிகமாச்சுன்னா இல்லாத செல்லாத்துல என்னென்னு பிழைக்கிறது? இவ்வளோ ரேட் இருந்தா வசதிக்காரங்க வாங்கி போடுவாங்க, வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? கவரிங்க தான் வாங்கி போடணும். இப்போ ரேட்டு தான் அதிக கூட வந்துகிட்டே வருது. ரேட்டை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். நம்மலாம் இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 சவரம் வாங்குறதுனா கூட ரொம்ப கஷ்டம் தான். இப்போ அந்த வாங்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இப்போ கஷ்டப்படுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இருக்கப்பட்டவங்க வாங்குவாங்க, இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ 1,00,000 ரூபாய் தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டம்தான் வாங்குறது. ஒரு கிராம் கூட வாங்க முடியல. விலை அவ்வளோ விலை விற்றா எப்படி வாங்குவாங்க ஜனங்க? முன்னெல்லாம் கம்மியாக இருந்தது, இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. எப்படி வாங்குறது? ஒரு கல்யாணம் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? கல்யாணத்துலேயே 20 சவரம் வேணும், 50 சவரம் கேட்குறானுங்க. நடுத்தர ஜனங்கள் கல்யாணமே பண்ண முடியாது போல் நிலமையில் வந்துட்டுருக்கு. பணக்காரன் தான் வாங்க முடியும், ஏழைங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எதுவுமே வாங்க முடியாது. இது எங்கே போய் முடியுமோ என்னன்னு தெரியல. அச்சதி வருது, 1 கிராம் எடுக்கிறது கூட முடியல எங்களால், அந்த அளவுக்கு விற்கிது. பொண்ணு வச்சுட்டு இருக்கவங்க என்னத்த பண்ணுவோன்னு தெரியல. நாங்கள்லாம் இவ்வளோ விலை விற்கக்கூடாதுங்க தங்க விலை. 2-3 பொண்ணை வச்சுருக்கிறோம், அதுங்க எப்படி கரை சேர்க்குதுன்னே எங்களுக்கு புரியல. கொஞ்சம் கம்மியானா நல்லாயிருக்கும். இப்போ 10 சவரம் 20 சவரம் கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து. நாங்கள் எப்படி போடுறது? கம்மியாகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அரசாங்கம். ஒரு சவரம் 1 லட்சத்தை தொடப்போகுது. சாதாரண நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஜனங்களுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணணும், சவர விலையை குறைக்கணும்.